வணக்கம். இது லங்காஃப் ஊடகத்தின் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் அகதிகளை கட்டுப்படுத்த அதிரடி திட்டம். சூடானில் மழலையர் பள்ளி மீது ட்ரோன் தாக்குதல், பலி எண்ணிக்கை 114 அதிகரிப்பு. பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினால் கடும் பதிலடி கொடுப்போம், இந்தியாவுக்கு முப்படை தலைமை தளபதி எச்சரிக்கை. உக்ரைன் போர் நிறுத்தம், மாற்றியமைக்கப்பட்ட அமைதி திட்டத்தை அமெரிக்காவுக்கு சமர்ப்பிக்க தயார். பாகிஸ்தானில் ராணுவ வீரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு, 6 வீரர்கள் பலி. இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆப் ஸ்பைஸ் சுவிஸ், டிசிடி வணிக வளாகம் இலங்கை, எஸ்கேடி நாதன் சுவிஸ், அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சுவிஸ், சிவா கார்கோ சுவிஸ், சீதா ரெஸ்ட்ரோ சுவிஸ், செல்வா சுக் சுவிஸ், ஹரிலீஃப் சுவிஸ். தொடர்வன விரிவான செய்திகள். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் தஞ்ச கோரிக்கையாளர்களை கட்டுப்படுத்தும் வகையிலான 3 முக்கிய திட்டங்களுக்கு அதன் உள்துறை அமைச்சர்கள் அங்கீகாரம் வழங்கியுள்ளனர். பெல்ஜிய தலைநகர் பிரான்சஸில் நேற்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பதவியில் உள்ள டென்மார்க்கால் கூட்டப்பட்ட சந்திப்பிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளுக்குள் குடியேறிகளின் வருகை கட்டுப்படுத்துவது, சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் திட்டங்களை தீவிரப்படுத்துவது போன்ற முக்கியமான 3 திட்டங்களும் நேற்று அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லைகளுக்கு வெளியே குடியேறிகளுக்குரிய மையங்களை திறப்பது, புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை அங்கு தங்க வைப்பது, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை விட்டுவிட்டு வெளியேற மறுக்கும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு நீண்டகால தடுப்பு காவல் தண்டனைகளை விதிப்பது உட்பட்ட நகர்வுகள் திட்டமிடப்படுகின்றன. இதேபோல அகதி தஞ்சம் வழங்கப்பட்டாலும் அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டவர்களை ஒன்றிய நாடுகள் அல்லாத வேறொரு நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் திட்டமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோல் புகலிடம் கோருபவர்களை பகிர்ந்து கொள்ளும் ஒன்றிய நாடுகளுக்கு இடையிலான திட்டங்களை ஏற்க மறுக்கும் சக உறுப்பு நாடுகள் அவ்வாறாக தாம் மறுக்கும் ஒவ்வொரு குடியேறிக்கும் 20,000 யூரோ நிதி பங்களிப்பை ஒன்றியத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற முடிவும் எடுக்கப்பட்டுள்ளது. கிரேக்கம் மற்றும் இத்தாலி போன்ற ஏனைய உறுப்பு நாடுகளிலிருந்து குடியேறிகளை ஏற்றுக்கொள்ள பெல்ஜியம், ஸ்வீடன் மற்றும் ஆஸ்திரியா உள்ளிட்ட சில நாடுகள் மறுக்கும் நிலையில் இந்த அபராத திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மழலையர் பள்ளி மீது நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை 114 அதிகரித்துள்ளது. இதில் 63 குழந்தைகளும் அடங்குவர் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என கண்டனம் தெரிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரேஸ், சூடானில் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வரவும் சுகாதாரம் உட்பட மனிதாபிமான உதவிகளை ஆதரிக்கவும் உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானில் முப்படைகளின் தலைவர் பதவியை அந்நாட்டு அரசாங்கம் புதிதாக உருவாக்கியது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தான் பின்னடைவை சந்தித்ததால் இந்த பதவியை உருவாக்கியது. அதன்படி முப்படைகளின் தலைவராக ராணுவ தளபதியாக இருந்த பீல்டு மார்ஷல் அசீம் முனீர் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் முப்படைகளின் தலைவராக பதவியேற்ற பிறகு அசீம் முனீர் இஸ்லாமாபாத்தில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியுள்ளதாவது: வளர்ந்து வரும் மற்றும் மாறிவரும் அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு முப்படைகள் ஒருங்கிணைந்த அமைப்பின் கீழ் அதன் செயற்பாடுகளை மேலும் மேம்படுத்துவது அவசியம். எதிர்காலத்தில் ஏதேனும் ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் பாகிஸ்தான் இன்னும் விரைவான, கடுமையான மற்றும் தீவிரமான பதிலடி கொடுக்கும். இதனால் இந்தியா இந்த மாயையிலும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு சுய ஏமாற்றம் அல்லது அனுமானத்திற்கும் இந்தியா பலியாக கூடாது. பாகிஸ்தான் ஒரு அமைதியான நாடு, ஆனால் நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு அல்லது இறையாண்மையை யாரும் சோதிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியாளர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யாவுடனான போரை நிறைவுக்கு கொண்டு வரும் முகமாக மாற்றியமைக்கப்பட்ட அமைதி திட்டத்தை அமெரிக்காவிடம் சமர்ப்பிக்க உக்ரைன் தயாராகிறது. ரஷ்யாவுக்கு தமது நிலப்பகுதியை விட்டுக் கொடுக்காத வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளது. முன்னதாக அமெரிக்காவின் அமைதி திட்டத்தின்படி ரஷ்யாவுக்கு உக்ரைனின் நிலத்தை விட்டுக் கொடுக்கும் அம்சம் இடம்பெற்றிருந்தது. எனினும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எந்த நிலத்தையும் ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் அது உக்ரைன் அரசியல் சட்டத்திற்கும் சர்வதேச சட்டத்திற்கும் முரண்படும் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் ஐரோப்பிய மற்றும் நேட்டோ தலைவர்களை சந்தித்த பின்னர் அமெரிக்காவுக்கு தமது புதிய திட்டத்தை விரைவில் அனுப்பலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக அமெரிக்கா முன்வைத்த 28 அம்ச அமைதி முன்மொழிவு உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அது ரஷ்யாவுக்கு சாதகமானது என்றும் அந்த நாடுகள் விமர்சனம் வெளியிட்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் எல்லையோரம் உள்ள பாகிஸ்தான் மாகாணங்களில் சமீப காலமாக பயங்கரவாத தாக்குதல் அதிகரித்துள்ளது. இதற்கு தெஹ்ரீக்-இ தாலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆப்கானிஸ்தான் ஆதரவு அளிப்பதே முக்கிய காரணம் என பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது. ஆனால் தாலிபான்கள் அதனை மறுத்து வருகின்றனர். இந்நிலையில் கைபர் பக்துன்குவா மாகாண சோதனை சாவடியில் ராணுவ வீரர்கள் முகாமிட்டு இருந்தனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதில் 6 ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர்.
4 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு தெஹ்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.